ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இங்கே இருக்க இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் நம்ம இன்னைய மார்க்கெட்டுக்கு நேற்றே கொடுத்துருந்த லெவல்ஸ். அந்த லெவல்ஸ் எப்படி வேலை செஞ்சுருக்கு, லெவல்ஸை தாண்டி நம்ம சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். ஸ்பாட் ஓப்பன் பார்த்தீங்கன்னா 22,780 இந்த ரேஞ்சில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நமக்கு ப்ரீவியஸ் டேவோட ஹை 22,782, கிட்டத்தட்ட ஹை பக்கத்துலேயே தான் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் ஹை அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு டவுன் சைடு வராங்க. டவுன் சைடு வந்துட்டு ஒரு 930 திரும்ப அங்கேருந்து மேலே வந்து ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸில் ரிஜெக்ஷன், திரும்ப அங்கே ரிஜெக்ட் ஆகி ஏற்கனவே வச்சுருக்க லோவை பிரேக் பண்ணுறாங்க. திரும்பியும் ஒரு எம் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகுது. எம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி திரும்பியும் டே லோ அப்படின்றது பிரேக் ஆகுது. பிரேக் ஆகி திரும்ப அந்த லோவை பிரேக் பண்ணிவிட்டு அந்த லோவிலேருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் திரும்ப நல்ல ஒரு ரிவர்சல் கொடுத்துருச்சு. நான் ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, நாம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் 22,700 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே இருந்தாவே மார்க்கெட் மேலே போக தான் வாய்ப்பு அப்படின்றது தான் சொல்லியிருந்தோம். ஓப்பன் ப்ரைஸ் அந்த 700 அந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே தான் இருக்குது. ஸோ ஓப்பனிங்கில் அந்த காலோட ஸ்ட்ரைக் ஐடிஎம்மாக இருந்திருக்கு. அப்போது டவுன் சைட் போகணும் அப்படின்னா 400 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைச்சாதான் டவுன் சைடு அப்படின்றத சொல்லியிருந்தோம். அப்போ ஒவ்வொரு தடவை லோ பிரேக் ஆகும்போதும் நான் லோ பிரேக் ஆச்சுன்னா நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இல்லாமல், மார்க்கெட் எந்த ரேஞ்சை பிரேக் பண்ணால் நம்ம புட் சைட் போகணும், எந்த இடத்துல இருந்தால் நம்ம கால் சைட் போகணும், இந்த மாதிரி மார்க்கெட்டை புரிஞ்சு பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத தான் நான் பார்க்குறேன். திரும்ப அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு அப்புறம் நாம் கொடுத்துருந்த R1 அந்த ஏரியாவில் தான் எக்ஸாக்டாக வந்து டச் பண்ணி ஒரு ரிஜெக்ஷன் ஆகிற மாதிரி இருந்தது. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நாம் நேற்று 22,800 கால் இந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி தான் லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். திரும்ப புட்டோட ஸ்ட்ரைக் வேறு ஒரு ஸ்ட்ரைக்கு. இந்த 800 காலோட ஸ்ட்ரைக்கு அவனோட ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ்க்கு மேலே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னாவே ஸ்பாட் இந்த R1க்கு மேலே போகணும், மேலே நிற்கணும் அப்படின்றது தான் லாஜிக்கு. எக்ஸாக்டாக அதுதான் வேலை செஞ்சுருக்கு. மார்க்கெட் இப்போ க்ளோசிங் அந்த R1க்கு மேலே தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நான் இன்னைக்கு இதை தான் பண்ண போகிறேன், மார்க்கெட் இங்கே இருந்ததுன்னா நான் இதை தான் பண்ண போகிறேன் அப்படியான டிசிஷனை நீங்கள் முதல் நாளோட க்ளோசிங் ப்ரைஸ் கிடைச்ச உடனே அங்கவே பார்த்து முடிவெடுத்து வச்சுக்கணும். லைவில் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் ஆகக்கூடாது. மார்க்கெட் என்னவோ ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரத்துலேயே மார்க்கெட் முடிஞ்சிட போகுது, 10 மணிக்கெலாம் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிட போகிறாங்க அப்படின்ற மாதிரி காலையிலே நான் அரை மணி நேரத்துலேயே வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போகணும் அப்படின்ற அந்த கண்ணோட்டத்தில் இருக்காதீங்க. மார்க்கெட் 6.5 மணி நேரம் ரன் ஆகுது. நீங்கள் மார்க்கெட்டை கரெக்டாக புரிஞ்சு நான் இதை தான் பண்ண போகிறேன் அப்படின்னு உங்கள் முடிவில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் கிடைக்குங்க. என்றைக்கே ஒரு நாள் தான் மிஸ் ஆகும். மற்றபடி ஒவ்வொரு நாளும் நீங்கள் எடுத்து வைக்கிற டைரெக்ஷன், நீங்கள் மார்க்கெட்டை புரிஞ்சு இந்த டைரெக்ஷன் தான் இன்றைக்கி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு எடுத்து வைக்கிறது கண்டிப்பாக நடக்கும். ஸோ அது நடக்கிற வரையும் பொறுமையாக இருந்து நடக்கிறதுக்கு என்னெல்லாம் இருந்தால் நமக்கு கன்ஃபர்மேஷன் இப்படின்ற விஷயங்களை புரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நாளைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றத அடுத்து பார்ப்போம். ஓகே, நாளைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 23,122, 23,035, 22,863, 22,777 இதுதான் நம்ம நாளைக்கு உண்டான லெவல்ஸாக எடுத்துருக்கோம். இந்த லெவல்ஸை தாண்டி ப்ரீமியம் அப்படின்றது 23,000 அந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே ஸ்பாட் நின்று இந்த ஸ்ட்ரைக்கில் ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடச்சிது அப்படின்னா மார்க்கெட் தொடர்ந்து மேலே போகக்கூடிய வாய்ப்பு கிரியேட் ஆகும். 22,750 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்தில் மார்க்கெட் தொடர்ந்து கீழே போகக்கூடிய வாய்ப்பு கிரியேட் ஆகும். ஸோ என்ன நடக்குது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்கள். இப்போதைக்கு போர் நிறுத்தம் அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் அப்படின்றத பார்த்தேன். அது நல்ல விஷயம்தான். மார்க்கெட் இப்போ தொடர்ந்து மேலே போகக்கூடிய வாய்ப்பை கிரியேட் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்குது. ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட ஆவரேஜ் ப்ரைஸ் நமக்கு 180 பாயிண்ட் அப்படின்னு க்ளோசிங்கில் இருக்குது. இந்த ப்ரைஸ் லைவ் மார்க்கெட்டில் எப்படி இருக்குது, காலையில் ஓப்பனிங்கில் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத செக் பண்ணுங்கள். மார்க்கெட்டோட ஓப்பனிங்லேயே இந்த 180 பாயிண்ட் அப்படின்றத ஓப்பன்லேயே ஒரு 50-60 பாயிண்ட்டை குறைச்சி ஓப்பன் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். நிறைய டைம்
ப்ரைஸ் அதிகமாக இருக்கும்போது எக்ஸ்பைரி டே அன்னைக்கு இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ ஓப்பனிங்கில் என்ன நடக்குது, ப்ரீமியம் நல்லாவே டிகே ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வேகமாக மூவ் பண்ணணும்னு சொல்லி அவசியம் இல்லை. ஒரு வாலட்டைல் கொடுக்கணும் அப்படின்னும் அவசியம் இல்லை. ஒரே டைரெக்ஷனை மெதுவாக போகக்கூடிய வாய்ப்பும் க்ரியேட் ஆகும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களோட ஆய்வில் எடுத்துகிட்டு வாங்க. என்ன நடந்தால் ஒரு ஸ்ட்ரைக் ஓடிஎம்மாக முடியுது, என்ன நடந்தால் ஒரு ஸ்ட்ரைக் ஐடிஎம்மாக முடியுது அப்படின்ற லாஜிக்கெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. இந்த ஆப்ஷன் செயின் அல்காரிதம் அப்படின்றத எப்பயும் மறந்துடாதீங்க. ஆப்பனண்ட்டோட லோக்கு கீழே ட்ரேட் ஆகிற ஒருத்தன் ஓடிஎம்மாக தான் முடிக்க முடியும். ஆப்பனண்ட்டோட ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகிற ஒருத்தன் ஐடிஎம்மாக தான் முடிவான். ஸோ இந்த லாஜிக்கெல்லாம் புரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.